ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிராக்கிள்ஸ் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் இங்கே ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி 5 தக்காளி எடுத்துக்கிட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா தக்காளியை கடாயில் நல்லா வேக வைங்க. நல்லா வேக வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா அந்த தக்காளியோட சோல்லாம் சுருங்கி நல்லா அதோடைய எசன்ஸ்லாம் இறங்கும் போது ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் பிரியணும் அந்த தக்காளியிலேருந்து. இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நிறுத்திக்கோங்க. ஸோ நிறுத்திட்டு இப்போது இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ரைஸை வச்சுக்கோங்க. 3 பேருக்கு இல்லை 2 பேருக்கோ அந்த ரைஸை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்ச தக்காளி பேஸ்ட்டை எடுத்து நல்லா நம்ம பண்ணுற மாதிரி மேலே கீழே ஃபுல்லாக போட்டு நசுக்காமல் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் மிக்ஸ் பண்ண அது நல்லாவே கலந்துட்டுன்னா நமக்கு ஒரு சுவையான ஒரு தக்காளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலுக்கு. தேங்க்யூ.